கிரீம்காரம் இந்த சோடசலட்சுமி இன்னைக்கு பார்த்தவங்க 4வது நாள் சதுர்த்தி இல்லையா? இன்னைக்கு பார்த்தவங்க யார் யாருக்கு இந்த தோஷத்தினால், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, தோஷத்தினால் திருமணம் தள்ளி போகிறதோ, திருமணம் தாமதமாகிறதோ, மூலம் மாயில்யம் இந்த நட்சத்திரம்லாம் இருந்துட்டு அவளுக்கு திருமணம் நடக்கலையோ, அதே மாதிரி வயது ஆகிக்கொண்டே போகிறது, ஜாதகம் செட் ஆகலை. 2வது பார்த்த உடனே ஒரு ஜோசியர் நல்லா இருக்குங்கிறார், இன்னொரு ஜோசியர் நல்லா இல்லைங்கிறார். இந்த மாதிரி அவஸ்தைகள், நிறைய அவஸ்தைகளினால் ஒரு திருமணம் தடைபட்டு விடுகிறது. அந்த தடைப்பட்ட திருமணம் இன்றைக்கு இந்த ஹ்ரீம் 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 என்று காதில் ஒலிக்கும்போது நிச்சயமாக அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி திருமணம் கைகூடும். ஏனென்றால் இவள் காமேஸ்வரனோடு பிந்துஸ்தானத்தில் இருக்கிறாள். அதே போல யாருக்கு திருமணம் நடக்க வேண்டுமோ அவர்களுக்கு, ஆணுக்கு காமேஸ்வரனாகவும் பெண்ணுக்கு லலிதா திரிபுர சுந்தரியாகவும் திருமண பாக்கியத்தை கூட்டி வைத்து நமஸ்காரம் செய்ய வைக்கிறார். ஹ்ரீம் என்ற மந்திரம், ஹ்ரீம் என்ற மந்திரத்தை எங்கே உச்சரிக்க வேண்டும்? நல்ல மலையினுடைய உச்சி, ஓடுகின்ற ஜலம், நதி, பசுக்கொட்டில், குருநாதனுடைய சன்னிதானம், ஒரே வேளை சாப்பிடணும். குருநாதனுடைய சன்னிதானம், சுமங்கலிகள் கால்பட்ட இடம், பசு நடந்து 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 அந்த புழுதி வரும்போது அந்த இடத்துல ஜபம் பண்ணணும். அப்படி இல்லைன்னாக்கா நல்ல சுத்தமாக பட்டு வஸ்திரம் கட்டிண்டு பீடத்தில் பட்டு போட்டுண்டு இந்த ஹ்ரீங்கிற ஜபத்தை பண்ணியாச்சுன்னா போகிறோம். இன்றைக்கி அது நடக்கும் ஆரம்பிச்சிடும். அதில் சந்தேகமே இல்லை. அம்பாள் கூட்டி வச்சிருவா, செஞ்சு வச்சிருவா. மனசில் ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இருக்கிற பயத்தையும் பீதியும் அகற்றுவார். அந்த மாதிரி செய்கிறான். இந்த சோடசலட்சுமி பூஜையை முதல்ல செல்வம் வரும்னு சொன்னேன், அப்புறமா இந்த மாதிரி ஞானம் வரும்னு சொன்னேன், படிப்பு வரும்னு சொன்னேன், திருமண பாக்கியம் கூடி வரும்னு சொன்னேன். வியாபாரத்திற்கு இது மிகவும் ரொம்ப நல்லது.